எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வந்தோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர் சொல்கிறாங்க, நைட்டில் மட்டும் அங்கே முனியோடைய நடமாட்டம் இருக்குது, முனீஸ்வரன் இந்த இடத்துல இருக்கார், வராரு, போகிறாரு அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கேன். சரி, மற்றவங்க சொல்கிறது நிஜமா பொய்யா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் அந்த இடத்துக்கு போயிருக்கோம். அந்த இடத்துல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். சரௌண்டிங்கெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்தோம். ஒரு சில கேமராவில் ஒரு சில விஷயங்களை கேப்சர் பண்ணி பார்த்தோம். பட் நாங்கள் நினச்ச மாதிரி அந்த இடத்துல அந்தளவுக்கு ஒன்றும் த்ரில் இல்லை. ஆனால் சம்திங் ஒரு மிஸ்ட்ரியான விஷயங்கள்லாம் அந்த இடத்துல நடக்கிற மாதிரி இருக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு ஒரு நைட்டு வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் வாங்கிட்டு போன பூஜை பொருளை வச்சு கொஞ்சம் பூஜைகள்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெயிட் பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு என்ன நடக்குதுன்றத வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எந்த ஒரு லைட்ஸும் எதுவும் யூஸ் பண்ணலை. ஸோ அங்கே இருக்கிறத அப்படியே வீடியோவில் எடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சிக்காக ட்ரை பண்ணி இதை பண்ணோம். கொஞ்ச நேரம் பூஜைங்கள்லாம் போயிட்டு இருந்தது. முடிச்சுட்டு வெயிட் பண்ணி பார்க்கும்போது மரத்துலேருந்து ஒரு தேங்காய் விழுற மாதிரி ஒரு சத்தம். சரௌண்டிங்கில் கொஞ்சம் சுற்றி பார்த்தா யாரும் இல்லை. சரி, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பார்க்கும்போது கூட வீடியோஸில் ஒரு சில சத்தங்கள் சவுண்டெல்லாம் இருக்கும். அதே மாதிரி தான் அந்த இடத்துலையும் ரியலாகவே ஒரு சில சவுண்ட்ஸ் எல்லாம் வந்தது. அப்புறம் அந்த இடத்துல பெரிய பெரிய முனீஸ்வரனோட சிலைகள் செஞ்சுருந்தாங்க. அதை ஒரு சரௌண்டிங் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு அந்த இடத்த ஒரு ரவுண்டு பண்ணி அந்த ரவுண்டு ஃபுல்லாக கேமராவில் என்ன எடுக்க முடியுமோ எடுத்து அதெல்லாம் ஒரு வீடியோவாக ரெடி பண்ணியிருக்கோம். பட் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பற்ற வச்ச அந்த கற்பூரம் இருக்குது பார்த்திங்களா, அது எரியிற வெளிச்சம் கூட ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அதை பார்க்கும்போது. இருட்டு ஓவரான இருட்டில் இருக்கிறதுனால நல்லா கிளியராக தெரியல. பக்கத்தில் இருக்கிறவங்க கூட அந்தளவுக்கு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியல. அந்தளவுக்கு ஓவர் இருட்டாக இருக்குது அந்த இடம். சம் லைட்ஸ் இருக்குது, ஆனால் லைட்ஸ் இருந்தாலும் அந்தளவுக்கு வெளிச்சம் இல்லை. ஓவர் இருட்டாக தான் இருந்தது நைட் டைம்ன்றதுனால. முடிஞ்ச அளவுக்கு அங்கேயே தங்கிட்டு அடுத்து என்ன நடக்குது, என்ன ஃபீல் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதிகப்படியான முனீஸ்வரன் கோவில்கள்லாம் பார்த்திங்கன்னா ஊருக்கு வெளியில் தான் இருக்கும், ஊருக்குள்ளே இருக்காது. ஊருக்கு வெளியிலையோ ஒரு ஆற்றங்கரையிலையோ குளக்கரையிலையோ ஆலமரத்துக்கு அடியிலையோ தனியாக இருக்கிறது, அந்த மாதிரி இடத்துல தான் இந்த கோவிலுங்கள்லாம் வைப்பாங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, முனிங்கன்றது அதுங்களோட நடமாட்டன்றது அது சிலையாக வச்சாலும் சரி, பூஜை பண்ணி ஒரு கோவிலில் பிரதிஷ்டை பண்ணி வச்சாலும் சரி, அதுங்க தானாகவே அந்த இடத்துல நடமாடும். ஏன்னு சொல்கிறேன்னா, அதுக்கான பலிங்க, பூஜைங்க, ஆகாரம், படையல் இந்த மாதிரிலாம் கொடுக்கறதுனால அதுங்க கண்டிப்பாக நைட் டைமில் கண்டிப்பாக அதுங்க அந்த இடத்துல வர்றது, அதுங்களுடைய சவுண்டு கேட்குறது, நடமாட்டம், இதெல்லாம் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஆனாலும் கூட நாங்கள் இருந்தப்போ அந்தளவுக்கு ஒரு பெரிய ஃபீலிங்ஸ் எதுவும் இல்லை. பட் ஒரு சில சவுண்ட்ஸ் இருந்தது. கேமராவில் ஒரு சில விஷயம் கேப்சர் ஆச்சு, பிடிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா அந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு தோட்டம் மாதிரி இருக்கும். அது சரியாக கேமராவில் எடுக்க முடியல, இருட்டுன்றதுனால அதுவும் தெளிவாக தெரியல. ஆனால் அந்த இடத்துல மட்டும் ஏதோ ஒரு உருவம் இருக்க மாதிரி நாங்கள் பார்த்தோம். அது அந்த டைமுக்கு யாரும் வரமாட்டாங்க. பட் அது என்ன உருவம்னு சரியாக தெரியல, எடுக்க முடியல. இருந்தாலும் அங்கே கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள். நீங்களே ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். எப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு இடத்துல
நம்ம ஒரு இடத்துல நம்ம தனிமையில் நம்ம வந்து இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய காற்றோட சவுண்டு, பக்கத்தில் இருக்கக்கூடிய பூச்சிங்க, அந்த மாதிரி ஒரு நேச்சுரலான ஒரு ஃபீல் எப்படி கிடைக்குமோ அந்த மாதிரி இருந்தது. பட் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுனா நம்ம எப்பவுமே ரெகுலராக நம்ம வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இல்லை. ஏதோ கொஞ்சம் சம்திங் மிஸ்ட்ரியாக இருந்தது. ஆனாலும் கூட அது பெருசாக நாங்கள் ஃபீல் பண்ணிக்கல. முடிஞ்ச அளவுக்கு எடுத்தோம். ஆனால் கடைசியாக ஃபோட்டோஸ் எடுக்கும்போது ஒரு 2-3 ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா கிளியராகவே இல்லை. அது எப்படி பார்த்திங்கன்னா ஒரு பிக்சரே வந்து எரர் ஆன மாதிரி இருந்தது. ஒரு பிளர்ராக இருந்தது. ஒரு கிளியர்னஸ்ஸே இல்லை. ஏதோ கிராஸ் ஆன மாதிரி அந்த பிக்சர்ஸ் எல்லாம் கூட இருந்தது. அந்த பிக்சர்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு லாஸ்ட்டாக இதில் ஆட் பண்ணிடுங்க, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து மிஸ்ட்ரியான விஷயம், தெரியாத ஒரு அமானுஷ்ய விஷயங்களெல்லாம் நாங்கள் வந்து எடுத்து வெளியில் கொண்டு வந்து காட்டணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதை விட ஒரு பெஸ்ட்டான வீடியோ வந்து நாங்கள் கேப்சர் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு மிஸ்ட்ரியான ஒரு பிளேஸ்க்குள்ளே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த இடத்துக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அதை வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து அப்லோட் பண்ணி காட்டுறேன். அது வந்து வேறு மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும், சரிங்களா? ஆனால் இது வந்து ரியாலிட்டியாக தான் நாங்கள் வந்து சொல்கிறோம். ரியாலிட்டினா நடக்கிறது என்ன ரியலாக நடக்குதோ அதை தான் நாங்கள் வந்து காட்டணும்னு நினைக்கிறோம், சரிங்களா? இதில் வந்து ஃபேக்காக எதுவும் வந்து நாங்கள் பண்ண விரும்பலை. முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன ரியலாக நடக்குதோ லைஃப்பில் அதை மட்டும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். ஸோ அந்த ஃபோட்டோஸ் இது தான் நாங்கள் எடுத்தோம் பார்த்தீங்களா, ஒரு கிளியராக இல்லாத ஃபோட்டோஸ் அது இது தான். அந்த டைம் மட்டும் ஏதோ வந்து கிராஸ் ஆன மாதிரி இருந்தது. பட் அதுவும் கூட ஒரு பெரிய ஃபீலிங் தரல.